الحمد لله. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃபத்து தஃபாசீர், அதாவது சூரத்துல் பக்ரா உடைய விளக்க உரையை நாம் சூரத்துல் அதாவது தஃபாசீர், சஃபத்து தஃபாசீர் என்ற கிதாபின் மூலமாக நாம் படித்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அதிலே பல தெளிவான விளக்கங்களை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த கிதாபை எழுதிய இதை நமக்கு உருவாக்கி கொடுத்த அந்த கிதாபுடைய ஆசிரியர் அவர்களுக்கு அல்லாஹு தாலா எல்லா விதத்திலேயும் இம்மையிலேயும் மறுமையிலேயும் உயர்ந்த அந்தஸ்தை வழங்கி அவர்களுடைய பரம்பரை சந்ததிகளையும் அல்லாஹு தாலா இந்த தீனுக்காக இல்முக்காக கபூல் செய்து கொள்வானாக. மேலும் நமக்கும் அது போன்ற உயர்ந்த உயர்ந்த பாக்கியங்களை தந்து அவனுடைய பொருத்தத்தை நமக்கு நசீபாக்கி வைப்பானாக. மேலும் இதற்கு உதவியாக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு தாலா மென்மேலும் சிறப்பான பாக்கியங்களை வழங்கி அவர்களை சீரும் செம்மையுமாக இம்மையிலும் மறுமையிலும் வாழச் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனுடைய சூரத்துல் பக்ராவுடைய இந்த தஃப்சீரை, இதனுடைய ஆயத்துகளை வரிசையாக நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய ஆயத்து 26 29 வரை உள்ள ஆயத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது இன்னல்லாஹ லா யஸ்தஹி ஐ யத்ரிப மஸலன் என்பதிலிருந்து ஆரம்பித்து வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம் என்று வரக்கூடிய 29ஆம் ஆயத்து வரை, அதன் முடிவு வரை நாம் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய ஆரம்பத்திலே நாம் அல்ஹம்துலில்லாஹ் தொடர்பு சம்பந்தமான இந்த ஆயத்திற்கும் முந்தின ஆயத்திற்கும் தொடர்புகள், அகராதி பொருள், அதே போல் அதனுடைய இறங்கிய காரணம், இதையெல்லாம் பார்த்தோம். அதற்கு பின்பாக அந்த ஆயத்துகளுடைய தஃப்சீர் விளக்கங்களையும் அதனுடைய அர்த்தங்களையும் தெளிவாக பார்த்து முடித்தோம். அதற்கு பின்பு மிக முக்கியமான விஷயமான குர்ஆனுக்கே உரிய தனித்துவம் மிக்க ஒரு சிறப்பான பலாகத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இலக்கிய நயத்தை, அதை எவ்வாறு அல்லாஹு தாலா பயன்படுத்தி இருக்கிறான், பயன்படுத்தி எவ்வாறு முன்னால் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அதே போல் கேட்கக்கூடியவர்களுக்கு, அவர்களுக்கு எவ்வாறு அதை உணர்த்துகிறான், எந்த இடத்திலே அச்சமூட்ட வேண்டுமோ அதற்கேற்ப அந்த அச்சமூட்டக்கூடிய வார்த்தைகள், அச்சமூட்டக்கூடிய நிலைகள், எந்த இடத்திலே அவர்களுக்கு ஆறுதல் கூற வேண்டுமோ அந்த இடத்திலே ஆறுதலுக்குரிய வார்த்தைகள், ஆறுதலுக்குரிய நிலைகள், எந்த இடத்திலே அவர்களுக்கு ஆர்வம் ஊட்ட வேண்டுமோ அந்த இடத்திலே ஆர்வத்திற்குரிய விஷயங்கள், இவ்வாறாக ஒவ்வொன்றையும் நாம் அதற்கு ஒரு உதாரணம் சென்ற ஆயத்துகளிலே பார்த்தோம். என்ன செய்யறான் அல்லாஹு தாலா? காயிபாக அவர்களை, ஒரு கூட்டத்தாரை தூரமாக வைத்தே பேசி கொண்டு வருகிறான். அவர்களுடைய குற்றங்களை, அவர்கள் செய்யக்கூடிய குறைகளை, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் சொல்லிவிட்டு திடீரென அவர்களை என்ன செய்கிறான்? முகாத்தப் முன்னிக்கு கொண்டுதான் முன்னால் கொண்டு வந்து அவர்களை உணர்த்தி காட்டுகிறான், எச்சரிக்கிறான். இல்திஃபாத் என்ற ஒரு சட்டத்தை கூட பலாகத்துடைய விஷயத்திலே நாம் எடுத்து சொன்னோம். இது பதியுடைய வகைகளில் மிக ஒரு நூதனமான வகையாக இருக்கின்றது என்பதையும் பார்த்தோம். எதற்காக என்றால் ஒரே 2 விஷயம்தான், தௌபீஹ் வ தக்ரியா. அதட்டுவதற்காக, அவர்களை எச்சரிக்கை செய்வதற்காக, அவர்களுக்கு உணர்த்தி காட்டுவதற்காக என்பதை பார்த்தோம். இவ்வாறாக ஒவ்வொரு நிலையிலேயும் அல்லாஹு தாலா இலக்கிய முறைப்படி அழகான முறையில எடுத்துச் சொல்வதன் மூலம், சாதாரண விஷயம் அல்ல, ஏதோ கவிதைக்காக வேண்டி அல்லது அழகுக்காண்டி இல்லை, அந்த ஒவ்வொரு இலக்கியத்தை கொண்டும் குர்ஆனுடைய இலக்கியத்தின் மூலம் மிகப்பெரிய அந்த உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, முன்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதை கேட்கக்கூடியவர்களுக்கு, செவிசாய்க்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய இலக்கிய நயம்தான் குர்ஆனுடைய நயமாக இருக்கிறது. அதனால அதற்கு முந்தைய ஆயத்துகள் எல்லாம் பார்க்கின்றோம், குர்ஆன் சவால் விடுகிறது. குர்ஆன் அவர்களை, காஃபிர்களுக்கு சவால் விடுகிறது. முடிந்தால்
நீங்க என்ன செய்யுங்க, குரான் அல்ல, அல்லது குரான்ல உள்ள ஒரு பெரிய சூறா அல்ல, அல்லது குரான்ல உள்ள ஒரு சிறு சூறாவையும் கொண்டு வாருங்கள் பார்ப்போம். குரான்ல இருக்கக்கூடிய சூறாக்களிலேயே மிகச்சிறிய சூறாவை நீங்க தேர்ந்தெடுத்து கொண்டுங்க, அந்த மாதிரி. அல்லது ஒரு ஆயத்தை கொண்டு வாங்க பார்ப்போம். எதுவுமே அவர்களால முடியல. நம்ம குரானுடைய இந்த தரம், குரானுடைய அந்தஸ்து இருக்குதே, அதனுடைய ஒவ்வொரு விஷயங்களும் உயர்ந்ததாக இருக்கிறது. அப்ப அந்த விஷயங்களை பத்தி, இலக்கிய நயங்களை பத்தி நாம பார்த்தோம். இலக்கியத்துடைய விஷயத்தை நம்ம இந்த ஆயத்துகள்ல, லா யஸ்தஹி என்ற ஆயத்துல அந்த வார்த்தையில என்ன அல்லாஹு தாலா அந்த இலக்கியத்தை புழங்குறான். அல்லதீன யன்குதுன அஹத அல்லாஹ், அந்த அஹத் என்பதை கொண்டு அல்லாஹ் எதை நாடுகின்றான் என்று சொல்லிவிட்டு அங்க அல்லாஹு தாலா என்ன சொல்றான், அல் நக்லு என்பதன் மூலம் ஹபுல, அதாவது கயிறை வந்து எடுத்து சுட்டி காமிக்கின்றான் என்பதாக சொன்னோம். அதற்கு பின்பாக கைஃப தக்ஃபுருன பில்லாஹி என்று சொல்லும்போது இல்திஃபாத், ஒரு நிலையிலிருந்து அல்லாஹ் இன்னொரு நிலைக்கு, அதாவது காயிபிலிருந்து அல்லாஹ் முகாத்தவுக்கு அவர்களை கூட்டி வருகிறான் என்பதாக சொன்னோம். அதற்கு பிறகு அலீம் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹு தாலா தன்னை எவ்வாறு அல்லாஹ் சுட்டி காண்பிக்கின்றான், தன்னுடைய தன்மையை, தன்னுடைய அந்த ஞானத்தை அல்லாஹ் எவ்வாறு வெளிப்படுத்துகின்றான் என்பதை எல்லாம் சொல்லி காண்பித்தோம். இதெல்லாம் அதில் உள்ள இலக்கிய விஷயங்கள். அப்ப இலக்கியத்திற்கு பிறகு இந்த வசனங்களின் மூலம் ஏற்படக்கூடிய சில படிப்பினைகள், சில பயன்களை நான் பார்க்க இருக்கிறோம். அந்த கிதாபுடைய ஆசிரியர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதைத்தான் இங்க பார்க்க போறோம். பாடம் 30, வசனங்களின் பயன்கள். 20 வசனம் 26 to 29, இதைத்தான் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். பாருங்க இதுல என்ன சொல்ல வராங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த கிதாபுடைய ஆரம்பத்துல இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்க, இதுல சஃபுத்து தஃபாசிர் என்பதுல பல கிதாபுகளுடைய தஃப்சீர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, உள்ள கொண்டு வந்து அவருடைய கருத்துக்களை, அவருடைய மிக முக்கியமான வழிகாட்டல்களுடைய அடிப்படையில தான் என்ன செஞ்சிருக்காங்க, தஃப்சீரை கோர்வை செய்திருக்கின்றார் என்பதாக சொன்னோம். அதற்குரிய தஃப்சீர்களுடைய விஷயங்களை தான் சொன்னோம். அதாவது இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. கஷாஃப் இருக்குது, குர்துபி, ஆலூசி, இப்னு கசீர், அல் பஹ்ருல் முஹீத், அத்தபரி, இது மாதிரி பல கிதாபுகளை, இந்த தஃப்சீருடைய கிதாபுகளை கைடாக வச்சு அதை முன்னிலைப்படுத்தி தான் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் கொண்டு வந்திருக்கின்றார் என்பதாக பார்த்தோம். அது இடையிலையும் கிதாபுகளில், இந்த தஃப்சீர்களில் இடையில கிதாபுடைய ஆசிரியர் இந்த பெயர்களை குறிப்பிடுவதையும் நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் பாருங்க, இந்த பயன்கள் விஷயத்துல அல் ஃபவாயித், பயன்கள் விஷயத்துல கிதாபுடைய ஆசிரியர் சில விஷயங்களை சொல்றார். முதல்ல ஜமக்ஷரி ரஹமத்துல்லா கஷாஃப் உடைய ஆசிரியர் அதனுடைய விளக்கங்களை, அவருடைய விஷயங்களை, கருத்துக்களை சொல்றார். நம்ம இங்க பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, உதாரணங்கள் சம்பந்தமாகத்தான் பேசப்பட்டுச்சு. உதாரணங்கள், இன்னல்லாஹ லா யஸ்தஹி ஐ யத்ரிப மஸலம் மா பஊதத்தன், அதாவது அல்லாஹ் என்ன செஞ்சா, கொசுவை கொண்டு உதாரணம் காட்டியிருந்தான். கொசுவை கொண்டு உதாரணம் காட்டின உடனே காஃபிர்களா இருக்கட்டும் என்ன செய்யறாங்க, மூமின்களாக இருந்து அதை ஏற்றுக்கொள்வாங்க, அப்படியே நம்பிடுவாங்க. நான் காஃபிர்கள் அதை ஏத்துக்கிற மாட்டிருக்கான், என்ன செய்யறான், விதண்டாவாதம் பண்றான். மாதா அராத் அல்லாஹ் பிஹாதா மசலா, அல்லாஹ் இதை கொண்டு என்னத்தை நாடுறான் என்பதாக சொல்றான். அப்போ அவங்க சொல்றாங்க ஜமக்ஷரத்திலாலே, அவங்க உதாரணம் சொல்லுதெல்லாம் எதுக்கு, உதாரணத்தை காட்டுறது எதுக்காக வேண்டி, உதாரணம் காட்டுறதை கொண்டு நோக்கம் என்னன்னு சொன்னா, அந்த மானாவை, அதனுடைய கருத்தை தெளிவா விளக்குறது. அடுத்து அதுல மறைஞ்சிருக்கக்கூடிய மறைமுகமான விஷயங்கள் ஒரு மனிதருக்கு எளிதா விளங்காது, அந்த விஷயத்த லேசா என்ன செய்யறது, விலைக்கு காட்டுறதுக்காக தான் உதாரணம் சொல்லப்படுது. அப்போ உதாரணம் சொல்லப்படக்கூடிய அந்த பொருள் சிறுசா பெருசா இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. அங்க என்ன நோக்கம், எங்க எதற்காக உதாரணம் காட்டப்படுதோ அந்த நிலையை தெளிவா விளக்கணும், அவ்வளவுதான். அப்ப என்ன பாருங்க, அப்போ குரான்ல அந்த உதாரணத்தை சொன்ன மூலம் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், தெளிவா வெட்ட வெளிச்சமாக்கிட்டான். அக்க வெட்ட வெளிச்சமாக்கி நம்ம பார்க்குற எத்தனை இடத்துல அல்லாத்துல ஒளியை கொண்டு உதாரணம் கூடுறான். ஒளியை கொண்டு என்னது, அதாவது ஒதிங்கிறதுக்கு நூறுங்கிறத சொல்றான். ஒளியை கொண்டு நூறுக்கு, அதாவது அதே மாதிரி என்னது, பாத்திலுக்கு என்ன செய்யறான், வழிகேடு இருள் என்பதாக சொல்றான். அப்போ நேரு வழிக்கு எல்லாம் என்ன செய்யறான், நம்ம பார்க்குறோம், எது சொல்றான், ஒளிங்கிறான். பாத்திலுக்கு இருள் என்பதாக சொல்றான். அப்போ இதெல்லாம் அல்லாஹத்துல ஆக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய இந்த கடவுளுடைய நிலையை என்னது, குஃபார்கள் அல்லாஹ்வுக்கு இணையா ஆக்கும் போது என்னது, அது வந்து என்னது, அதையே அவங்க வந்து பெரிய ஒரு கேவலமான ஒரு செயலை செய்யறாங்க, கேவலமான ஒரு செயலை செய்யறாங்க. அப்ப அதை விட என்னது, அதுதான் கேவலம், அதுதான் இழிவானது, அதான் தரங்கெட்டது. அப்ப அதுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்றது ஒன்றும் தரங்கெட்டதோ கேவலமானதோ கிடையாது. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சில இடங்களை சொல்லி காமிக்கிறான். அவங்க தயாரிக்கக்கூடிய அந்த குஃபார்கள், அவங்க வணங்கக்கூடிய அந்த கடவுளுக்கு, அந்த சிலைக்கு என்ன அவங்களுடைய பவர் என்ன, அதனுடைய நிலை என்ன, ரொம்ப பலகீனமானது. எந்த அளவுக்கு, ஒரு வந்து சிலந்தி பூச்சி தண்டி, சிலந்தி பூச்சி என்ன செய்யுது, வலை பின்னது அல்லவா, சிலந்தி வலை, அது எவ்வளோ பலம் இருக்கும், அது எவ்வளோ ஆற்றல் இருக்கும், ஒண்ணுமே இல்லை, சுக்குநூறாயிரும்.
எடுத்து என்ன செய்வாங்க, பிச்சு பிச்சு போட்டுடலாம். அப்போ அந்த மாதிரி பலகீனம் தான் அவங்களுடைய வணக்கங்கள், அவங்களுடைய எல்லாமே, கடவுள்கள் எல்லாமே அப்படித்தான். அப்போ அது வந்து என்னது, ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு இடத்துல அதாவது ஈயை பற்றி உதாரணம் சொல்லலாம். ஈயை விட என்னது, சில இடத்துல உதாரணம் சொல்லலாம். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும்போது என்னது, அவங்க என்னது ஈயை படைக்க முடியுமா அவங்களால? சின்ன வஸ்து ஈயை ரொம்ப சிறுசு, அதை விட சிறுசை பட உருவாக்க முடியுமா? அது ஏதாவது பிடிங்கிட்டு போயிட்டா கூட அதுட்டு உன்னால பறிக்க முடியுமா என்பதா அல்லாஹ்தஆலா கேட்கறான். அப்போ இதெல்லாம் என்னது, ஒரு ஆச்சரியத்தை, அதாவது உதாரணங்கள் காட்டுவதன் மூலம் என்ன செய்யறான், அல்லாஹ்தஆலா மக்களுக்கு விளக்க விரும்புகிறான், அவ்வளவுதான். அப்போ இதெல்லாம் இப்படி இருக்கும்போது, உதாரணங்கள் எல்லாம் சொல்லும்போது மக்கள் இன்னைக்கு பார்க்குற எவ்வளோ விஷயங்களை, திடீர்னு கால்நடைகளை மாடு மாதிரி இருக்கான்னு சொல்கிறோம். மாடு மாதிரி இருக்கிறான் பாரு, அவன் பாரு என்ன பாயிறான் பாரு, அவன் பாரு நேர் எப்படி ஓடுறான் பாரு, எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறோம். சொல்கிறாங்களா இல்லை, ஒரு முயல் மாதிரி பாஞ்சு பாஞ்சுலப்பா, மான் மாதிரி தாவி தாவில ஓடுறான், மான் மாதிரி தாவி தாவி ஓடுறான், மாடு மாதிரி நிற்கிறான் பாரு. இப்படி ஒவ்வொரு உதாரணங்கள் மக்கள் சொல்கிறாங்களா இல்லையா? எப்படி பூச்சி மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு போகிறான் பாரு, பாம்பு மாதிரி என்ன செய்யறான், வளைஞ்சு போகிறான். இப்படி ஒவ்வொன்று உதாரணங்கள் இன்னைக்கு சொல்கிறாங்க மக்கள். அவன் அந்த உதாரணங்கள் எல்லாம் மக்கள் சொல்லும்போது என்னது, மக்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த உதாரணத்தை மறுக்கிறதுல என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியல. அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணத்தை மறுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்போ இந்த உதாரணங்கள் அரபிகளுக்கு மத்தியில், அவங்களுடைய அவங்களுடைய நகரங்களில், கிராமங்களில் இந்த உதாரணங்கள்லாம் பேசப்படக்கூடிய விஷயங்கள் தான். அதைத்தான் எல்லாம் என்ன செய்யலாம், அவங்களுக்கு புரியும்படியாக எடுத்து சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பல விஷயங்களை உதாரணங்கள் மூலம் விளக்கி இருக்கிறாங்க. தெளிவாக உதாரணங்கள், உதாரணமாக நம்ம சொல்கிறோம். நபி அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நண்பர், நல்ல நண்பர், கெட்ட நண்பருக்கு உதாரணம் சொன்னாங்க. நபியினுடைய உதாரணம் சாதாரண விஷயம் கிடையாது. நல்ல நண்பர், கெட்ட நண்பருக்கு உதாரணம் சொன்னாங்க. யார் நல்ல நண்பர் எப்படிப்பட்டவர்? நல்ல நண்பரோட சேர்க்கைங்கிறது, அவரோட நட்பு வைக்கிறதுங்கிறது, யாரோட சேர்ற மாதிரி, அதாவது கஸ்தூரி இருக்கக்கூடியவரோட உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய சேர்க்கைகள். அப்போ என்ன செய்வோம், ஒன்றும் அவர்கிட்ட கஸ்தூரியை வாங்குவோம், அல்லது என்ன செய்வார், அவர் நாங்கள் தேய்ச்சிக்கங்கன்னு தருவார். ரெண்டு, அதுவும் இல்லைன்னு சொல்லி சொன்னா, அவர் கூட இருக்கிறதுனால, அவர் கஸ்தூரியோடையே புழங்குறதுனால அந்த நறுமணம் நம்ம மேல அடிக்கும். மூணு விஷயம். இதே கெட்ட நண்பருக்கு உதாரணம் சொன்னாங்க. இதை போல, அதாவது கொள்ளுப்பற்றையில வேலை, கொள்ளுப்பற்றக்காரனோட சேரக்கூடியவனை போல, அவன் இரும்பு கொள்ளுப்பற்றை என்ன அடிச்சுக்கிட்டே இருப்பான், தீ நீ பொறி பறக்கும், அந்த புகை வாழை இருக்கும். அது என்ன செய்யும், ஒன்று நம்ம மேலே படும், பட்டு என்ன செய்யும், நம்முடைய இந்த ஆடைகளை லேசாக என்ன செய்யும், ஓட்ட போடும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா, குறைஞ்சபட்சம் அங்கே உட்காந்துட்டு இருந்துச்சு வந்து சொன்னா, அந்த புகை வாடையா அதை என்ன செய்யும், நம்மளை துரத்தும், அது மற்றவங்கள்ட்ட அடிக்கத்தான் செய்யும். அப்போ இதுதான் நல்ல நண்பர்கள் கெட்ட நண்பர்களுக்கு உதாரணம் விசுவாசம் சொல்லி காண்பிட்டேன். அப்போ அல்லாஹ் குரான்ல அழகான ஒரு உதாரணம். உலகத்திலே இருந்து யாருமே பாருங்க, இன்னைக்கு திருமண விஷயங்கள்ல, திருமண வீடுகளில் உதாரணங்கள் எழுதுவாங்க. சில இடத்துல கவிதைகள் படிப்பாங்க திருமணத்தில். அதில் என்ன சொல்லுவாங்க, பூவும் நாரும் போன்று, ரெண்டும் பிரித்து போட்டுடலாம். பூவும் நாரும் போன்று பிரித்து போட்டால் ஒன்றும் பிரச்சனை, நார் தன்னா போயிடும், பூ தன்னா போயிடும், ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ரெண்டாவது என்னது, பிரிஞ்சு தான் வருது. நம்ம பல உதாரணம் சொல்லுவாங்க, நகையும் சதையும் போலம்பாங்க. நகையும் சதையும் போல என்ன செய்யலாம், பிரிச்சிடலாம். அதாவது பிரிச்சுட்டா என்னது நடக்கக்கூடிய, ஆனால் வந்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, உன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லகுன்னு. கணவன் மனைவி ஆடை, இவருக்கு அவர் ஆடை, அவங்களுக்கு அவளுக்கு இவர் ஆடை, இவருக்கு அவள் ஆடை. அப்ப ஏன் இப்ப ஆடையை பிரிச்சா என்ன ஆயிடும், பைத்தியக்காரன் தான் ஆடை இல்லாம அலையும். அப்ப ஆடையை பிரிச்சுட்டோம்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, உயிர் இருக்கும் உணர்வு இருக்காது. அப்படிப்பட்டவன் தான் ஆடையை பிரிக்கும். அதே மாதிரி கழட்ட யாரும் விட மாட்டான், ஆடை யாரா கழட்ட விடுவானா, விட மாட்டான். அப்ப அந்த மாதிரி மான பிரச்சனை. அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதாரணம் இருக்க உயர்ந்ததாக இருக்கும். அப்ப அல்லாஹ் உதாரணத்தை சொல்லி என்ன செய்யலாம், மக்களுக்கு விளக்குறான். சரி, அதே மாதிரி என்ன சொல்றாங்க, இன்னொரு பிரயோஜனம் என்ன சொன்னா, அல்லாஹ்ல என்ன செய்யறான், அதாவது வழிகேட்ட முன்னாடி சொல்லி நேர்வழியை பின்னாடி சொல்றான். யுதில்லு பிஹி கசீரன் யஹ்தி பிஹி கசீரான். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த வழிகேடுன்னு சொல்லும் போது தான் என்ன செய்யும், அவங்களுடைய உள்ளத்துல தாக்கக்கூடிய, காதுகளை துளைக்கக்கூடியதாக இருக்கு, அப்படியே உடம்ப பலகீனமாக்கும். அதனாலதான் அந்த வார்த்தையை அல்லாஹ் முதல்ல சொல்றோம். அல்லாஹ்ல என்ன செய்யறான், அதை எடுத்து என்னது, அது இஸ்திக்பாலுடைய சீகா, அதாவது ஃபியூச்சருடைய சீகாவை என்ன செய்யறான், ஒரு அறிவிப்பாக, ஒரு தொடரான ஒரு அறிவிப்பாக என்ன செய்யறான், அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யறான். இது ரெண்டாவது விஷயம். அதே மாதிரி சொல்றான்மா, மூணாவதுல கிடைக்கக்கூடிய பயன் என்னன்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ் உங்களுக்காக என்ன செய்யறான், வானம் பூமி, அதாவது பூமியில உள்ள எல்லாமே உங்களுக்காக படைச்சிருக்கான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப இதுல ஒரு விஷயம் தெரியுது, பூமிங்கிறது, பூமிக்கு பிறகு அதான் வானத்தை படைச்சான். அப்போ இன்னொரு இடத்துல வருது, அல்லாஹ் சொல்லும்போது சூரத்து நாசியாத்துல, அதாவது முதல்ல என்ன செஞ்சான், அதாவது பூமி, அதற்கு பிறகு என்ன செஞ்சான்,
விரித்தான், அதாவது சரி செஞ்சான், விரித்தான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப சொல்லும்போது இப்ப இது பார்த்தா என்ன தெரியுது? முதல்ல அப்போ வானத்தை படைச்சிட்டா பூமியை படைச்சான் என்பதாக கேள்வி வருது. அதுக்கு சொல்றாங்க, இல்ல இல்ல, முதல்ல வானத்துக்கு முன்னாடியே பூமியை படைச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன செஞ்சான்? அதுக்கு பிறகுதான் என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா அதை சரி செஞ்சதை விரிச்சான். அதாவது அதுக்கப்புறம் வானத்தை படைச்சதுக்கு பிறகு அதை என்ன செஞ்சான்? பூமியை விரிச்சான். முதல்ல பூமி படைக்கப்பட்டுருச்சு. அதை வானத்தையும் படைச்சிட்டு அதுக்கப்புறம் பூமியை என்ன செய்யலாம்? அல்லாஹ் கொஞ்சம் சரி செஞ்சான் என்பதாக சொல்லப்படுது. அப்ப இவைகள்லாம் என்னது? ஒரு தர்த்தீபின் அடிப்படையில் அதுல அல்லாஹ் சும்மாங்கிற வார்த்தையை புழங்குறான். அது ஏற்கனவே ஒவ்வொரு தர்த்தீபை காமிக்கிறக்காக இதுக்கு அடுத்தது அப்படிங்கிறத அந்த தர்த்தீபை அறிவிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்ல என்ன செய்யறான்? அந்த வார்த்தையை புலன்கிறான். அப்ப இதற்கொண்டு என்னது? 3 விதமான பயன்கள் நமக்கு கிடைக்கக்கூடியது. குர்ஆனுடைய ஒவ்வொரு விஷயங்களை கொண்டும் பயன்கள் தான் என்னது? படிப்பினைகள், பயன்கள், பிரயோஜனங்கள் நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்குது. அதை நம்ம என்ன செய்யணும்? அதை பயன்படுத்திக் கொள்றது நம்ம மேல பொறுப்பாக இருக்கு. சரி, வாங்க இப்போ கிதாபுடைய இபாரத்துக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் ஃபவாயித். அல் ஃபாயிதத்துல் அல் ஃபாயிதத்து அதனுடைய ஜமா தான் அல் ஃபவாயித், அதாவது பயன்கள், பிரயோஜனங்கள். அல் ஊலா முதலாவது. குர்ஆனுடைய ஆயத்துக்கள் மூலம், இந்த ஆயத்துக்கள் மூலம் சொல்லப்படக்கூடிய விஷயங்களின் மூலம் கிடைத்த பயன்கள், பிரயோஜனங்கள் என்ன? அதைத்தான் இங்க பார்க்க போறோம். கால ஜமக்ஷரியும், ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. கஷாஃப் என்ற தஃப்சீல் கஷாஃபுடைய ஆசிரியர் அவங்க என்ன செய்றாங்க? அவங்க சொல்றாங்க, அத்தம்சீலு இன்னமா யுசாரு இலைஹி லிமா ஃபீஹி மின் கஷ்ஃபில் மஅனா வ ரஃப்இல் ஹிஜாபி அனில் கர்தில் மத்லூபி. அபு அல்லாமா ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார், அத்தம்சீல் உதாரணம் காட்டுதல் என்றால், இன்னமா யுசார் இலைஹி அதன் பக்கம் கொண்டு செல்லப்படுவதெல்லாம், அதாவது அதற்கொண்டு நாடப்படுவதெல்லாம், இன்னமா யுசார் இலை அதன் பக்கம் மாற்றப்படுவதில் அதை கொண்டு தேடப்படுவதெல்லாம். அப்போ ஹீங்கிற லமீர் தம்சீல் உதாரணம் காட்டுதலை கொண்டு என்ன தேடப்படுகின்றது என்றால், அதாவது இன்னமா யுசார் இலை அதை கொண்டு நாடப்படுவதெல்லாம் லிமா ஃபீஹி அந்த உதாரணத்திலே எந்த ஒன்று அடைந்திருக்கிறதோ, அந்த உதாரணம் காட்டுதலிலே எந்த ஒரு விஷயம் அடங்கியிருக்கிறதோ, மின் கஷ்ஃபில் மஅனா அதாவது அதன் மூலம் ஏற்படக்கூடிய விஷயம் என்ன? மஅனாக்களை தெளிவுபடுத்துதல், கருத்துக்களை வெளிப்படுத்துதல். அப்போ கருத்துக்களை வெளிப்படுத்துவது என்பது அந்த உதாரணம் காட்டுவதிலே அடைந்திருக்கக்கூடிய விஷயத்தை தான் அந்த உதாரணம் காட்டுதலை கொண்டு அங்கு நாடப்படுகிறது. உதாரணம் காட்டுதல் நோக்கமே அதுதான். அதை கொண்டு அதுல அடங்கியிருக்கக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்துறது. வரஃபில் ஹிஜாபி அனில் கர்தில் மத்லூபி எந்த நோக்கத்திற்காக வேண்டி, அதாவது நாடப்பட்ட நோக்கம் என்றால் எந்த விஷயத்துக்காக வேண்டி எந்த நோக்கத்தை நம்ம அதில் நாடுறோமோ அதனுடைய திரையை விளக்குறது. ஒரு விஷயத்த சொல்றோம், இந்த உதாரணத்தின் மூலம் விளக்குவதன் மூலம் அதில் உள்ள அசல் நோக்கத்தை என்ன செய்ய முடியும்? அந்த அசல் நோக்கத்தில் படிந்திருக்கக்கூடிய அதில் விழுந்திருக்கக்கூடிய அந்த திரையை, அந்த மறைவை நீக்கிட்டு என்ன செய்யறது? அதை தெளிவுபடுத்துறது. ரஃபில் ஹிஜாபி ஹிஜாபை நீக்குதல், உயர்த்துதல். அனில் கர்தில் மத்லூபி நாடப்பட்ட நோக்கத்தை விட்டும், அதாவது நாடப்பட்ட நோக்கத்தை விட்டு என்ன செய்யறது? அந்த ஹிஜாபை எந்த நோக்கம் நாடப்படுதோ அதன் மீது விழுந்த அந்த திரையை அகற்றுதல், நீக்குதல் தான் எனது உதாரணம் சொல்வதனுடைய அசல் நோக்கமா இருக்கு. உதாரணம் சொல்வதை கொண்டு இந்த 2 நோக்கங்கள் நாடப்படுது. ஒன்னும் அந்த கருத்தை வெளிப்படுத்துறது, இன்னொன்னு அதுல உள்ள அசல் நோக்கத்தை வெளியில கொண்டு வருது. அந்த அசல் நோக்கம் உள்ள மறைஞ்சிருக்குல்ல, அதை என்ன செய்யறது? திரையை அகற்றுவதன் மூலம் அதை வெளிப்படுத்துறது. இந்த 2 விஷயங்கள் தான் அதை கூட நாடப்படுது. சரி, ஃபலைசல் அல்மு வல் ஹகாரத்து ஃபில் மத்ரூபி பிஹில் மஸலி இல்லா அம்ரன் தஸ்ததஈஹி ஹாலல் முத்தமஸ்ஸிலி லஹு. அப்ப இந்த இடத்துல அப்போ உதாரணம் சொல்றதுல உயர்வு, தாழ்வு அந்த மாதிரி கிடையாது. பலைசில் அல்மு அல்ல ஹக்காரத்துனா அதாவது உயர்வு, தாழ்வு, கண்ணியம், கேவலம் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப என்னது? இந்த இடத்துல ஃபலைசல் அல்மு உயர்வு, அதாவது மகத்துவம், கண்ணியம், அல்ல ஹக்காரத்து இழிவு, கேவலம் என்பதெல்லாம் இல்லை. பில் மதுரூபி பிஹி அல் மசலி எதை கொண்டு உதாரணம் சொல்லப்பட்டதோ அந்த விஷயத்தில், அந்த பொருளிலே எதை கொண்டு உதாரணம் காட்டப்பட்டதோ அந்த பொருளிலே அது உயர்வானது, தாழ்வானது அதெல்லாம் இங்கு நோக்கம் கிடையாது. இங்க கொசுபத்தின் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அல்லாஹ் உதாரணம் காட்டுறான்ல, என்னது? அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யضرب மஸலம் மா பஊதத்தன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்? வெட்கப்பட மாட்டான். அந்த பிரச்சனையா தான் அதை அவங்க என்ன செய்றாங்க? இவ்வளோ ஒரு அற்பமான வஸ்துவை கொண்டு என்ன செய்யறான்? அதாவது கொசு போல விஷயத்தை வச்சு அல்லாஹ் என்ன செய்யறான்? அவங்களுக்கு உதாரணம் காட்டுறானே அப்படின்னு நினைக்கிறாங்களா? அதான். அப்போ அங்க அல்லாஹ் என்ன செய்யலாம்? கொசுவை கொண்டு உதாரணம் காட்டுறான். அப்போ கொசுவை கொண்டு உதாரணம் காட்டுறான். அது தாழ்ந்தது, உயர்ந்தது அது நோக்கம் கிடையாது. அப்போ எதை கொண்டு என்னது?
உதாரணம் காட்டப்பட்ட பொருள் வந்து தாழ்ந்தது உயர்ந்தது என்பது நோக்கம் இல்லை. இல்லா அம்ரன், ஒரு விஷயத்தை தவிர. அங்க உதாரணம் காட்டப்படுறதுக்கு ஒரு விஷயத்தை நாடித்தான். தஸ்தஈஹி, அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தும். ஹாலுல் முத்தமஸ்ஸிலி, அதாவது தஸ்தஈஹி, அதை வந்து என்னது, அந்த அம்ரை, அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தும். ஹாலுல் முத்தமஸ்ஸிலி லஹு, அதாவது அதை எதை கொண்டு உதாரணம் சொல்லப்பட்டதோ அதன் நிலை இருக்கின்றதே அதை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ தஸ்தஈஹி ஹாலுல் முத்தமஸ்ஸிலி லஹு, எதற்காக வேண்டி உதாரணம் காட்டப்பட்டதோ அந்த உதாரணம் காட்டப்பட்டதுடைய நிலையை அந்த விஷயமானது, அந்த விஷயத்தை என்ன செய்யறது, அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறது. அந்த உதாரணம் காட்டப்பட்ட பொருள், அந்த உதாரணம் காட்டப்பட்டதுடைய நிலை, அந்த உதாரணம் காட்டப்பட்ட நிலை என்ன செய்யும், அதை தெளிவுபடுத்தக்கூடிய. இல்லா அம்ரன் தஸ்தஈஹி, அப்ப அந்த விஷயத்தை என்ன செய்யும், அந்த உதாரணம் காட்டப்பட்ட அந்த நிலை வந்து என்ன செய்யும், அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துவதை தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. அப்ப இந்த இடத்துல உதாரணம் காட்டுவதன் கொண்டு நோக்கம் என்ன, எந்த ஒரு அந்த உதாரணம் காட்டப்பட்ட அந்த இதனுடைய நோக்கம், அதை கொண்டு என்ன செய்யுது, விஷயம் தெளிவாகணும், அதுதான் இங்க நோக்கமாக இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா உதாரணத்தை கொண்டு வரான். கொண்டு வந்து இந்த அல்லா தரா இல்ல ஹக்கி, ஹக்கின் பக்கம் வாக்களே அல்லாஹ் உதாரணம். வேற உதாரணங்களை கொடுக்குறான். மற்ற உதாரணங்களை வச்சு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நீங்க ஹக்கை பார்க்கவில்லை அப்படின்னு அர்த்தம். ஹக்குங்கிற வார்த்தை இருக்கு. லிமாக்கான, அதாவது அபுலஜ வாலிஹன் ஜலியன், அது எப்படி இருக்குது, அது அந்த ஹக்குங்கிறது தெளிவாக இருந்தபோது. லம்மா கான அபுலஜ வாலிஹன் ஜலியன், அதாவது அது வந்து ஆகியிருந்த பொழுது எப்படி இருக்கு, அபுலஜ வெளிப்படையாக, வாலிஹன் விளக்கமாக, ஜலியன் தெளிவானதாக இருக்கும் பொழுது இருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? ஹக்குங்கிறது தெளிவாக இருக்கிறது நீங்க பார்க்கலையா? அப்போ கைஃப தமஸ்ஸல லஹு பில் லியாஇ வன் நூரி, அதற்கு அல்லாஹ் எப்படி உதாரணம் காட்டுகிறான்? தமஸ்ஸல லஹு, அதற்கு அல்லாஹ் உதாரணம் காட்டினான், ஹக்குக்கு உதாரணம் காட்டினான். பில் லியாஇ, வெளிச்சத்தை கொண்டு, ஒன் நூறு ஒளியை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான், எப்படி உதாரணம் காட்டினான்? வ இலல் பாத்திலி, பாத்திலின் பக்கம் பார்க்கலையா? லம்மா கான பிலித்தி சிஃபத்தி, அதாவது அதனுடைய சிஃபத்துக்கு எதிராக இருந்த பொழுது, லம்மா கானதாக இருந்த பொழுது, பிலித்தி சிஃபத்தி, அதனுடைய ஹக்குடைய சிஃபத்துக்கு நேர் எதிராக இருக்கும் பொழுது, கைஃப தமஸ்ஸல லஹு பில் லுல்மத்தி, அல்லாஹ் என்ன செய்யறான், அதற்கு உதாரணம் காட்டினான். எதை கொண்டு, பில்லுலுமத்தி, இருளை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான், உதாரணம் காட்டி. அப்ப ஹக்குக்கு வெளிச்சத்தை கொண்டு அல்லாஹ் உதாரணம் காட்டுறான். அது மாதிரி இருளுக்கு வெளிச்சத்தை, அதாவது அநியாய பாத்திலுக்கு என்ன செய்யறான், அநியாய இருளை கொண்டு என்ன செய்யறான், அல்லாஹ் உதாரணம் காட்டுறான். இப்போ இதெல்லாம் உதாரணம் காட்டுவதன் நோக்கம் என்ன, எந்த நோக்கத்துக்காக அதனுடைய விஷயத்தை, அந்த உதாரணம் காட்டக்கூடிய அந்த விஷயத்தின் நிலையை நமக்கு, அந்த நிலையை வந்து விளங்குறதுக்கு தானே ஒழிய, அந்த நிலையை வந்து விளங்குறதுக்கு தானே ஒழிய, அது இல்லாமல் எது கிடையாது. நம்ம அது எது தேவையில்லை, அது இல்லாமல் என்ன செய்ய தேவையில்லை நமக்கு, அதாவது உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிற விஷயம் இங்கே அசல் கிடையாது. சரி. வலம்மா கான ஹாலுல் ஆலிஹத்தி அல்லத்தி ஜஅலஹல் குஃபார் அண்டாதன் லில்லாஹி தஆலா லைஸ அஹ்கர மின்ஹா வாக்கல். அப்போ லம்மா கான ஹாலுல் இல ஆலிஹத்தி, அப்போ அந்த கடவுளுடைய நிலை ஆகியிருந்த பொழுது, அல்லத்தி எப்படி, எந்த கடவுள்கள், ஜஅலஹல் குஃபார் அண்டாதன் லில்லாஹி, காஃபிர்கள் அந்த அந்த கடவுள்களை ஆக்கினார்கள். அண்டாதன் லில்லாஹி, அல்லாவிற்கு இணைகளாக, அல்லாவிற்கு எனது ஒப்பாக, துணைகளாக அதை ஆக்கினார்களே. அப்படிப்பட்ட சிலையின் நிலைகள் ஆகியிருந்த போது, இந்த கடவுளின் நிலைகள் ஆகியிருந்த போது, லைஸ அஹ்கர மின்ஹா வாக்கல். அப்ப அவங்க என்ன செய்றாங்க, குஃபாருடைய நிலை எப்படி இருக்குது, அந்த கடவுளுடைய நிலை எப்படிப்பட்டது, காஃபிர்கள் அண்டாதாக ஆக்கி வச்சிருக்காங்களே, அதனுடைய நிலையை பார்த்தா லைஸ அஹ்கர மின்ஹா, என்ன, அதை விட கேவலமான வஸ்து வேற எதுவும் இல்லை. லைஸா ஹக்கர மின்ஹானா, அந்த அண்டாதுகள் இருக்காங்களா, அவங்க வச்சிருக்காங்கல்ல அண்டாது, அதாவது இணை துணைகள், அவைகளை விட மிக கேவலமான வஸ்து எதுவுமே இல்லை. வாக்கல்ல, இன்னும் என்னது, கண்ணியத்தில் உயர் எல்லாத்துலேயும் ரொம்ப குறைஞ்ச வஸ்து அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. இப்போ அண்டாதுகளை தவிர, அந்த அண்டாதை விட அவர்கள் ஆக்கக்கூடிய இணைகள், அவர்கள் ஆக்கக்கூடிய அந்த ஒப்புகள் இருக்குது, அதை விட கேவலமானது, அதை விட குறைவானது எதுவுமே கிடையாது. அப்போ அதை என்ன செய்யறாங்க, காஃபிர்கள் என்ன செய்யறாங்க, அதை உதாரணமாக காட்டிய பொழுது, அதை என்ன செய்யறாங்க, அந்த அவைகளை இணையாக ஆக்கிய பொழுது, யாருக்கு, கடவுள்களுடைய நிலை எப்படி இருக்குது, இவ்வளோ இழிவானதாக ஆக்கிய போது என்ன செய்யறான். அப்போ எப்படிப்பட்ட கடவுள்கள், எப்படிப்பட்ட இணைகள் அல்லாஹ்வுக்கு இணையாக்குறாங்களா, அவங்க எப்படிப்பட்டவங்க, அதை விட கேவலமானது உலகத்திலே கிடையாது, அதை விட மிக மோசமானது எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும் பொழுதுதான் லிதாலிக்க அல்லாஹ் என்ன செய்யறான், அதற்காக வேண்டி லுரிபல் அஹல் மஸ்லி. அப்போ அதுக்காக என்ன செய்ய, லுரிபல் அஹல் லரபல் அஹல் மசல பி பைத்தில் அன்கபூத் ஃபில் லாஃபி வல் வஹனி லிதாலிக்க. அதனால லரப, அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், உதாரணம் காட்டுகின்றான். லஹா, அதற்காக வேண்டி, லரபல் அஹல் மிஸ்லன்னு சொல்லலாம். அதாவது என்ன செய்யறான், உதாரணத்தை என்ன செய்யறான், அல்லாஹ் காட்டுகின்றான். பி பைத்தில் அன்கபூத், அதாவது சிலந்தி பூச்சினுடைய வீட்டை ஒப்பிட்டு என்ன செய்யறான், அதற்கு அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். ஏன்,
அவங்க செய்யக்கூடிய அந்த கடவுளின் நிலை இருக்க ரொம்ப அதை விட ரொம்ப கேவலமானது. அதை விட கேவலமான அந்த அந்தாதுகளுடைய நிலை அஹ்கர மின்ஹா, அதை விட கேவலமானது எதுவுமே கிடையாது. அப்ப அப்படிங்கும்போது என்ன செய்யறான் அல்லாஹ், அப்போ ரொம்ப அந்த கொசுவை விட கேவலமான ஒரு வஸ்துவான ஒரு பலகீனமான ஒரு வஸ்துவான பலகீனத்துல, கோழைத்தனத்துல, இல்ல எல்லா விஷயத்திலையும் குறைந்த அந்த இதை அன்கபூத் ப சிலந்தி பூச்சி அல்லாஹ் உதாரணம் காட்டுறான். கமஸலில் அன்கபூத் இத்தஹதத் பைத்தன். என்ன செய்யறான் அல்லாஹ், அன்கபூத்துடைய உதாரணத்தை போன்று இத்தஹதத் பைத்தன், அது வீட்டை என்ன செய்து தேர்ந்தெடுத்த பொழுது அல்லாஹ் அந்த இடத்துல அந்த ஆயத்தை தெளிவா சொல்றான். என்ன காஃபிர்களை பற்றி எல்லாம் சொல்லும்போது அல்லாஹ் அந்த ஆயத்துல காஃபிர்களுடைய நிலையை தெளிவாக சொல்றான். எப்படி காஃபிர்கள் நினைச்சாங்க, எப்படி எந்த நிலையில இருக்கிறாங்கிறத அல்லாஹ் சொல்லும்போது அவங்க என்ன செய்றாங்க, அதாவது காஃபிர்கள் மசலுல்லதீன தஹதவ் மசலுல்லதீன தஹது மின் தூனில்லாஹி அவ்லியா கமஸலில் அன்கபூத் இத்தஹதத் பைத்தன் இன் அவ்ஹனல் புயூத்தி லபைத்துல் அன்கபூத் லவ் கானு யஅலமூன். அல்லாஹ் அழகா சொல்றான், அல்லாஹ்வை அன்றி மற்றவற்றை தங்களுக்கு பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்டவர்களின் உதாரணம் நூலாம்பூச்சி கட்டிய வீட்டை தாங்கள் வசிக்க எடுத்துக்கொண்டவர்களின் உதாரணத்தை ஒத்திருக்கிறது. வீடுகளில் எல்லாம் மிக்க பலவீனமானது நிச்சயமாக நூலாம்பூச்சியின் வீடுதான். நூலாம்பூச்சி நூலாம்பூச்சியின் வீடு இவர்களை எவ்வாறு பாதுகாக்க முடியாதோ அவ்வாறே இவர்கள் தங்களுக்கு பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்ட தெய்வங்களும் இவர்களை பாதுகாக்க முடியாது. இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வரான், அதுதான் மேலே சொன்னான். அதாவது அவங்க எடுத்துக்கொண்ட அந்தாது இருக்குத, அவங்க இணைகள் இருக்குது, ரொம்ப அதை விட கேவலமானது, அதை விட குறைந்தது உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்ப அவைகளை இவங்க பாதுகாவலராக எடுக்கிறாங்கல்ல, அதனால என்ன செய்யறான் அல்லாஹ், என்ன செய்யறான், அன்கபூத்துடைய அந்த வீட்டை என்ன செய்யறான் உதாரணம் சொல்லி, அவங்க எப்படிப்பட்டவங்க, அன்கபூத்துடைய வீட்டை எடுத்துக்கொண்டாங்க, முலாம்பூச்சி சிலந்தி பூச்சியுடைய வீட்டை தங்களுக்கு பாதுகாவலாக எடுத்துக்கொண்டாங்க. அது ரொம்ப பலகீனமான ஒரு, அதாவது ஒரு திராணியற்ற வீடாக இருக்கிறது, அதை கொண்டு என்னது பாதுகாப்பு பெற முடியாது என்பதை அல்லாஹ் உணர்த்துறான். அகல்ல மின துபாபி அஹஸ்ஸ கதிரன், அதாவது என்னாச்சு, ஜுஇலத் அந்த அன்கபூத் இந்த சிலந்தி பூச்சானது ஆக்கப்பட்டு விட்டது, அக்கல்ல மிக குறைந்ததாக, மின துபாபி ஜுஇலத், அதாவது இந்த அண்டாதுகள், இந்த மேல சொன்ன அந்த இணை துணைகள் இருக்குது, அந்த ஆலிகத்துகள் அவையில் என்னது ஜுஇலத் ஆக்கப்பட்டு விட்டது, ஆக்கப்பட்டு அக்கல்ல மின துபாபி, அதாவது ஈயை விட குறைந்ததாக, வாஹஸ கதரன், அதை விட எனது சக்தியில ரொம்ப கேடுகட்ட பலகீனமானதாக எனது ஆக்கப்பட்டு விட்டது. அதுதான் அல்லாஹ் சொல்ல யஹ்லுகு துபாபன், அவர் என்ன செய்ய முடியாது, வலவ் இஜ்தமஉ லஹு, அதற்காக ஒன்று சேர்ந்து அல்லாஹ் சொல்றான் என்னது, யா அய்யுஹன்னாஸ் ضرب مثل فاستمعوا له, சூரத் ஹஜ்ல 73வது ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். என்ன சொல்றான், யா அய்யுஹன்னாஸ் ضرب مثل فاستمعوا له ان الذين تدعون من دون الله لن يخلقوا ذبابا ولو اجتمعوا له وإن يسلبهم ذباب شيئا لا يستنقذوه منه ضعف الطالب والمطلوب. மனிதர்களே, உங்களுக்கு ஒரு உதாரணம் கூறப்படுகிறது, அதை செவிதாழ்த்து கேளுங்கள். அல்லாஹ் அல்லாத எவற்றை நீங்கள் தெய்வங்கள் என அழைக்கிறீர்களோ அவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து முயற்சித்த போதிலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. ஈயை படைப்பதென்ன, ஈ ஒன்று அவற்றினுடைய ஒரு பொருளை எடுத்துக்கொண்ட போதிலும் அந்த ஈயிடமிருந்து அதை விடுவிக்கவும் அவற்றால் முடியாது. அவர்கள் தெய்வங்கள் என அழைக்கும் அவை அவ்வளவு பலவீனமானவை, ஆகவே அவற்றை தெய்வங்கள் என அழைப்பவர்களும் பலவீனமானவர்களே. அதாவது இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்போ யஹ்லுகு துபாபன், ஏன்னா அவங்க கொசுவை பற்றி சொல்றாங்க, ஆனா என்ன செய்யறாங்க, கொசுவுடைய விஷயத்த அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப சொல்லிட்டு உதாரணங்கள் எதுக்காக சொல்லப்படுதுங்க நோக்கத்தை சொன்னான். சொல்லிட்டு ஒளிக்கு நம்ம பாருங்க வெளிச்சத்தை, ஹக்குக்கு ஒளியையும் பாத்திலுக்கு இருளையும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, காஃபிர்கள் குஃபார்கள் என்ன செய்யறாங்க, தங்களுடைய கடவுள்களை என்ன செய்யறாங்க, தங்களுக்கு இணைய அல்லாஹ்வுக்கு இணையாக துணையாக ஆக்கி கொள்றாங்க. அப்போ அல்லாஹ் சொல்றான், அதை விட கேவலமானது எதுவுமே கிடையாது, அதை விட அந்த தெய்வங்களை விட கேவலமானது பலகீனமானது எதுவுமே கிடையாது. ஏன், அதனாலதான் அல்லாஹ் அதுக்கு உதாரணம் சொல்றான். அவங்க அப்படி தேர்ந்தெடுக்கிறது எப்படின்னா, ஒரு சிலந்து பூச்சி தன் வீட்டை தனக்கு பாதுகாப்புக்கு எடுக்கிற மாதிரி இவங்க அதே மாதிரி பலகீனமான வீட்டை தனக்கு எடுத்துக்கொள்றாங்க, அவங்களால பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த
எதை விட அதனால என்ன சொல்றான் அல்லாஹ், அவங்க வந்து என்னது அது ரொம்ப கேவலமானது. எதை விட? அதாவது ஈயை விட அவங்களுடைய தெய்வங்கள் ரொம்ப கேவலமானது, ரொம்ப பலகீனமானது, ஒண்ணுக்கத்ததுங்கிறத சொல்லிட்டு தான் லை யஹ்லுகு துபாபன், அவர்களால் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. வலவ் இஜ்தமஉ லஹு, அதை படைப்பதற்காக அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் சரி. ஒய் யஸ்லுபுஹுமு துபாபு ஷைஅன், அவளிடமிருந்து அந்த ஈயானது எதையாவது ஒன்றை பறித்தால் கூட லா யஸ்தன்கிதுஹு மின்ஹு, அதை அந்த ஈயிடமிருந்து அவர்களால் திருப்பி பெற்றுக்கொள்ள பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அப்ப இப்படிப்பட்ட பலகீனமானவங்க சொல்லிச்சு. வல அஜபு வல அஜபு மின்ஹும், அவர்ல இருந்து என்ன ஆச்சரியம் சொன்னா, கைஃப் அன்கரு தாலிக்க, அதை எப்படி என்ன செய்றாங்க அவங்க, இது முடிஞ்சு. இப்போ இந்த இடத்துல என்னன்னா வல அஜபு, அதாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா, மின்ஹும் அந்த காஃபிர்களிடமிருந்து, கைஃப் அன்கரு தாலிக்க, அந்த உதாரணத்தை எப்படி அவங்க என்ன செய்றாங்க, மறுக்கிறாங்க. அம்மா ஜாலின் நாஸ் எதிரிபூனல் அம்சால, மக்கள் என்ன செய்றாங்க, உதாரணங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. வழக்கமா என்ன உதாரணங்களை சொல்லிட்டே இருப்பாங்க. பில் பஹாயிமி, கால்நடைகள் விஷயத்துல, துயூரி, பறவைகள் விஷயத்துல, பறவைகளை கொண்டு கால்நடைகளை கொண்டு உதாரணம் சொல்லுவாங்க. மாடை பாரு, இது மாதிரி மாடு மாதிரி செயல்படுறான், அந்த மாதிரி இந்த பறவை மாதிரி பறக்கிறான், என்ன செய்யறான், குதிக்கிறான் பாரு, துள்ளி குதிரை மாதிரி குதிக்கிறான், இப்படி உதாரணங்கள் பொதுவாக சொல்றது வழக்கத்துல இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி மறுக்கிறாங்க? வல ஹஷராத், இன்னும் வந்து ஹஷராத்னா புல் பூண்டுகள், அதாவது ஊர்வன, ஹவாம் ஊர்வன, ஹஷராத்னா புழு பூச்சிகள், இதை கொண்டு உதாரணம் என்னது, புழு மாதிரி நெளியிறாம்பர், இப்படி என்ன செய்வாங்க, உதாரணங்கள் சொல்லக்கூடிய விஷயம்தான். அப்போ ஊர்வன பாம்பு மாதிரி என்ன செய்யறான், பாம்பு காது இருக்கு இவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் உதாரணங்கள் மக்கள் சொல்லி கொண்டு இருக்காங்க. இவங்க எப்படி என்ன செய்றாங்க, இதை மறுக்கிறாங்க. கொஞ்சமாவது மண்டைக்கு தெரிய வேண்டாமா? வஹாதி அம்சால் அரப் பைன ஐதீஹிம் சாயிரத்துன், இவைகளெல்லாம் எனது அரபிகளுடைய உதாரணங்களாக இருக்கிறது, அவங்களுக்கு முன்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஃபி ஹவா ஹவாதிரிஹிம் வ பவாதிஹிம், அவர்களுடைய நகரப்புறங்களிலும் இன்னும் கிராமப்புறங்களிலும் இது என்ன செஞ்சுட்டு இருக்கு, இந்த உதாரணங்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. இது வழக்கமான ஒண்ணுதான், இதை மறுக்கிறதுக்கு தேவையே இல்லையே, ஏன் மறுக்கிறாங்கிறத அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அஸ்தானிய ரெண்டாவது என்ன விஷயம், அப்ப என்ன செய்யறாங்க, இதை மறுக்கிறதுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற விஷயத்த என்ன செய்றாங்க, அங்க கொண்டு வர்றாங்க. அப்ப இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு இது விஷயம் தெரியுது. இது என்ன செய்றாங்க, மறுக்கிறதுக்கு தேவையே இல்லைங்கிற விஷயத்த என்ன செய்றாங்க, இதனுடைய விளக்கத்துல சொல்றாங்க. சில ஸ்தானியத்து ரெண்டாவது விஷயம்னா, அஸ்தானியத்து குத்திமல் இல்லாலு அல் ஹிதாயத், ஹிதாயத்தின் மீது வழிகெடுதல் என்பதை முற்படுத்தப்பட்டுள்ளது. இதுல்லு பிஹி கசீரம் ஒயஹதி பிஹி கசீரா, அவர்களில் அதை கொண்டு அல்லாஹ் பெரும்பாலான வழிகடச் செய்வான், பெரும்பாலருக்கு நேர்வழிப்படும்படி செய்வான். இப்படி யக்கூன அவ்வல மா யக்ரவு அஸ்மா ஆகும் மினல் ஜவாபி, அப்படி யக்கூன ஆகுவதற்காக வேண்டி அவ்வள மா யக்ரவு அஸ்மா ஆகும், அவர்களுடைய காதுகளை, அவருடைய காதுகளை தட்ட எந்த ஒன்று தட்டுகிறதோ அதில் முதலாவதாக ஆகியிருப்பது மினல் ஜவாபி, பதிலிலிருந்து, பதிலிலிருந்து அவருடைய காதுகளை எந்த ஒன்று தட்டி கொண்டு, எந்த ஒன்று காதுகள் நுழைகின்றதோ, காதுகளை தட்டுகின்றதோ அதில் முதலாவது ஆனது ஆகியிருப்பது எப்படி, அம்ரன் ஃபலிஅன், அதாவது ஒரு கடுமையான விஷயமாக இருக்கும், ஒரு அதிர்ச்சி தர பிசூஹிம், அவருடைய அம்ரன் ஃபலியான் யசூஹும், அதாவது அவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு 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 கேடை விளைவிக்கக்கூடிய ஒரு ஒரு நிலையை மாற்றக்கூடிய கேடை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திடுக்கமான ஒரு செய்தியாக விஷயமாக அந்த பதில் ஆகியிருப்பது அவங்களுடைய காதுகளை தட்டுவதற்கு தோதுவாக இருக்குங்கிறதுனால முதல்ல என்ன செய்யப்பட்டிருக்கு, அந்த விஷயத்தை கொல்லப்பட்டிருக்கு. யக்கூன் அவ்வளமா யக்ரவ் அஸ்மா, அவங்களுடைய காதுகளை எந்த ஒன்று தட்டுகிறதோ அதில் முதலானது ஆகியிருப்பது பதிலிலிருந்து அம்ரன் ஃபலியான் யசூஹும், அவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்த, அவர்களை வந்து எனது ஒரு நிலைகுலைய செய்யக்கூடிய ஒரு கடுமையான விஷயத்தை கொண்டு பதிலாக அவர்களுக்கு ஆகியிருப்பது தான் முதல் விஷயமா இருக்குது. எஃபுத்து ஃபியாலாதிஹிம், அவருடைய தோல்புஜங்களில் பலகீனத்தை, ஒரு எனது உடைதலை ஏற்படுத்தும், இடியை ஏற்படுத்தும். தோல்புஜத்தில் என்ன செஞ்சோம், எஃபுத்துனா அதை என்ன செஞ்சணும், உடைத்து விடுமே, அப்படிப்பட்ட அதனுடைய ஸ்ட்ராங்கை என்ன செய்யணும், பலகீனமாக்கி விடுமே, அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக ஆகியிருப்பதற்காகத்தான் முதல்ல யுதில்லு பிஹி கசீர் என்பதாக அல்லாஹ் கொண்டு வரான். ஊசிரத் சீகத்துல் இஸ்திக்பாலி ஈதானன் பித்தஜித்துதி வல் இஸ்திம்ரார். ஊசிரத் சீகத்துல் இஸ்திக்பாலி ஈதானன் பித்தஜத்துதி வல் இஸ்திம்ராரி அஃபாதஹுல் அல்லாமத்து அபு சஊத். ஊசிரத் சீகத்துல் இஸ்திக்பால், இஸ்திக்பாலுடைய சீகா இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஈதானன், அதாவது அறிவிப்பதற்காக வேண்டி, பித்தஜத்துதி புதுமையை கொண்டும், வல் இஸ்திம்ரார் இன்னும் தொடர்ச்சியை கொண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்ப அல்லாஹ் அங்க சொல்லிட்டான், யுதில்லு பிஹி கசீரம் யஹ்தி பிஹி கசீரா, இதை கொண்டு அதிகமான நபர்கள் வழிகெடும்படி செய்வான், அதிகமானவர்கள் நேர்வழி பெறும்படியும் செய்வான். அப்ப இங்க அல்லாஹ் முதாரியுடைய சீகா, இஸ்திக்பாலுடைய சீகா புழங்கி இருக்கிறான். அப்ப இதனுடைய என்ன விளங்கப்படுதுன்னு சொன்னா, இதை கொண்டு இது வந்து தொடராக குரான் இறங்கிய நாளில் இருந்து அதிலிருந்து கடைசி வரைக்கும் இந்த செயல் நடந்து கொண்டே இருக்குன்னு தஜத்துத், ஒன்றன் பின் ஒன்றா அது போன்ற ஆகிக்கொண்டே இருப்பாங்க. யார் வந்து இது கொண்டு
அதாவது நம்ம சொன்ன மாதிரி யாருக்கு இதனால் யாருக்கு சரியான ஹக்க விளங்குறாங்க, யார் உண்மையை புரியுறாங்க, யார் அல்லாஹ்வுடைய விஷயங்களை உண்மைப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு நேர்வழி இருக்கு. யார் அதை பொய்ப்பிக்கிறாங்க, அதில் சந்தேகப்படுறாங்களோ அவங்களுக்கு வழிகேடு இருக்கு. இது இன்னைக்கு நாளைக்கு இல்லை, தஜ்ஜுத் நடந்து கொண்டே இருக்கும். ஒன்றன் பின் ஒன்றாக இது புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். மற்றவங்க இந்த மாதிரி செய்யக்கூடியவங்க இந்த நிலையில கேட்டகரியில் உள்ளவங்க வழிகேட்டு கொண்டிருப்பாங்க, இந்த கேட்டகரியில் உள்ளவங்க நேர்வழி பெற்றுக் கொண்டிருப்பாங்க. அப்போ ரெண்டு அல்லாஹ் அதை கொண்டு வழிகிடவும் செய்வான், அதாவது வழிகிடும்படியாகவும் செய்து விடுவான், நேர்வழி பெறும்படியும் செய்வான். இஸ்திம்ரார் தொடர்ச்சியாக புதிதாக நடந்துகிட்டு இருக்கும். இஸ்திம்ரார் தொடராக நடந்து கொண்டிருக்கும். அஃபாதஹுல் அல்லாமத்து அபு சவுத் அல்லாமா அபு சவுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது விஷயத்தை என்ன செய்றாங்க, விளக்கத்தை நமக்கு தருகிறார்கள். இந்த விஷயத்தை என்ன செய்றாங்க, தெளிவாக விளங்க வைக்கிறாங்க. இந்த விஷயத்தை விளக்கத்தை நமக்கு தர்றாங்க. சரி, அஸ்ஸாலிஸத்து மூணாவது கால இப்னுல் ஜஸீ ஃபில் தஸ்ஹீல் இப்னு ஜஸீ ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, வஹாதிஹில் ஆயத்து அதாவது ஹலக லக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஅன் சும்ம ஸ்தவா இல ஸமாங்கிற விஷயத்தை தக்ததி தேடுகிறது, நமக்கு கொண்டு வருகிறது. அன்னஹு ஹலக ஸமா பாதல் அர்தி, அதாவது வானத்தை படைத்தான், பாதல் அர்தி பூமிக்கு பிறகு வானத்தை படைத்தான் என்ற விஷயத்தை என்ன செய்து இது தேடுகிறது. இதுதான் இந்த விஷயத்தான் இது நமக்கு ஈட்டு தருது. என்னது, முதல்ல அல்லாஹ் வானத்தை பூமியை படைச்சான், அதுக்கு பிறகுதான் வானத்தை படைச்சான். ஏன்னா ஹலக்க சமாவாத் ஹலக்கலக்கும் மாஃபில் அர்தி ஜமியன் சும்மஸ்தவான் வந்திருக்கிறதுனால சொல்றாங்க, முதல்ல பூமிக்கு பிறகு அல்லாஹ் வானத்தை படைத்தானுங்கிற விஷயம் தான் இங்க இந்த நாடப்படுது, இதை கொண்டு தேடுது அப்படின்னு சொல்றாங்க. கவுலுஹு தாலா, ஆனா இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது வல் அர்த பஅத தாலிக தஹாஹா, நம்ம என்ன செஞ்சோம், வல் அர்த பூமியை பஅத தாலிக இந்த வானத்திற்கு பின்பாக தஹாஹா நாம் விரித்தோம் என்பதாக சொல்றான். அப்ப இங்க பார்த்தா வானம் தான் முதல்ல படைக்கப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் தான் பூமியை விரிச்சான் என்பதாக விளங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுதுன்னா, லாஹிருஹு அதனுடைய வெளிப்படை என்னன்னா ஹிலாஃபுன், அதுக்கு வெளிப்படை என்ன அசல்ல அதுக்கு மாற்றமானது. லாஹிருஹு ஹிலாஃபு தாலிக், அதுக்கு மாற்றமா இருக்கு. நம்ம உள்ள பார்த்தா என்ன தெரியுது, பூமியை படைத்தான், அதாவது பூமிக்கு வானத்துக்கு பிறகு பூமியை விரித்தான் என்பதாக வருது. அப்ப இதுக்கு என்ன ஜவாபு அப்படின்னு சொன்னா, வல் ஜவாபு மின் வஜ்ஹைன், இரண்டு விதமான பதில் கொடுக்குறாங்க. என்ன, அஹதுஹுமா அந்த ரெண்டில் ஒன்று, அன்னல் அர்த ஹுலிகத் கபில ஸமா, அதாவது பூமியாகிறது படைக்கப்பட்டுள்ளது கபில ஸமா, வானத்திற்கு முன்பாகவே, வானம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே பூமியானது படைக்கப்பட்டு விட்டது என்பது அந்த ரெண்டினுடைய முதல் ஜவாப். சரி, அப்படின்னா பாத தாலிக ஃபலா துஆரித், அதாவது அது என்ன விரிக்கப்பட்டது பாததாலிக்கு, அதுக்கு பிறகுதான் என்ன செஞ்சு அது அந்த பூமி விரிக்கப்பட்டுச்சு. முதல்ல அல்லாஹ் வானத்துக்கு முன்னாடி பூமியை படைச்சிட்டான், படைச்சிட்டு அதுக்கு பிறகு என்ன செஞ்சான், வானத்துக்கு பிறகு அந்த பூமியை விரித்தான் என்பதாக நம்ம எடுத்துக்கொண்டு சொன்னா எந்த விதமான முரண்பாடும் இதில் ஏற்படாது. சரி, வல் ஆஹிர் ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னா, தக்கூனு, அதாவது லாஹிர் தக்கூன் ரெண்டாவது பதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, மற்றொரு விஷயம் என்னன்னு சொன்னா, சும்ம தக்கூனு சும்ம தர்த்தீபில் அக்பாரி, இந்த சும்மங்கிற வார்த்தை எதுக்காக வேண்டி வந்திருக்கு, தர்த்தீபில் அக்பாரி செய்திகளை தர்த்தீபாக ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கு சொல்வதற்காக. என்ன, அதாவது இந்த இடத்துல இது முதல்ல படைச்சது அது முதல்ல படைச்சதுங்கிற விஷயம் இல்லை, மாறாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அப்போ செய்திகளை அறிவிக்கக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் ஒன்றன் பின் ஒன்றாக தர்த்தீபை மேற்கொள்கிறான். அந்த அடிப்படையில் தான் சும்மங்கிறது வந்திருக்கே ஒழிய இல்லை இது முதல் படைக்கப்பட்டது அது முதல் படைக்கப்பட்டது என்ற விஷயம் தேவையில்லை என்பதாக இரண்டு வகையான ஜவாபை பதிலை இதற்கு நமக்கு அளித்து தருகிறார்கள். எனவே அல்லாஹுடைய கலாமுல்லா விரிவானது, விளக்கமானது, பெரும் கடலை விட ஆழமான கருத்துக்களை கொண்டது. அல்லாஹு தாலா இதை விளங்கக்கூடிய நாம் உள்ளத்தில் இதை இறக்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து, இன்னும் இதன் மூலம் ஹிதாயத் பெறக்கூடியவர்கள், ஹிதாயத்தை யாருக்கு கொடுக்கின்றானோ அப்படிப்பட்ட நல்லவர்களில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் குழந்தைகளையும் நமக்காக இதற்காக சேவை செய்யக்கூடிய அனைவரையும் சேர்த்தருள்வானாக. எவர்கள் வழிகேட்டு வெளியிடும்படி அவர்களை செய்கின்றான் அவர்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.